ஒரு குளிர்ச்சியான இரவு. மலைகள் மீது வீசும் காற்று கூட அப்போது ஒரு ரகசியத்தை தாங்கி வந்தது போல இருந்தது. இந்தியாவின் வட எல்லையில் ஒரு சிறிய கூடாரம், சில சிப்பாய்கள், சில கூடுதல் வாகனங்கள். ஆனால் அந்த அமைதியின் பின்னால் ஒரு பெரிய புயல் உருவாகிக் கொண்டிருந்தது. ஒரு தவறான முடிவு, ஒரு தாமதமான நடவடிக்கை, அது முழு எல்லை மோதலை போராக மாற்றும் அளவுக்கு அபாயகரமாக மாறிய தருணம். அதுதான் 2013 சைனா பார்டர் ஸ்டாண்ட் ஆஃப். அந்த வருடம் ஏப்ரல் மாதம், லடாக் பகுதியும் வெறிச்சோகிய பனிப்பரப்பில் சாதாரணமாக யாரும் கவனிக்காத ஒரு சிறிய நகர்வு நடந்தது. சீன படைகள் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் எனப்படும் அநியமிக்கப்பட்ட எல்லையை கடந்து இந்தியா உரிமை கொண்ட பகுதியான டெப்சாங் பிளெயின்ஸ் பகுதியில் கூடாரம் அமைத்தனர். இது சாதாரண எல்லை மீறல் இல்லை. அவர்கள் 15 to 19 கிலோமீட்டர் ஆழம் வரை நுழைந்ததாக இந்திய இராணுவ உளவுத்துறை மதிப்பிட்டது. முதலில் இது ஒரு டாக்டிக்கல் பிரஷர் மூவ் என கருதப்பட்டது. சில பேச்சுவார்த்தைகள், சில கொடி கூட்டங்கள், இவை வழக்கமாக நடப்பவை. ஆனால் நாட்கள் கடந்து கொண்டே போனது. சீன படைகள் வெளியேற எந்த சைகையும் காட்டவில்லை. இந்த நிலையில் இந்திய தரப்பு ஒரு முக்கியமான கேள்வியை எதிர்கொண்டது. இது வெறும் சைக்கலாஜிக்கல் சிக்னலிங்காக இருக்கிறதா அல்லது பெரிய இராணுவ தந்திரத்தின் முதல் கட்டமா? ஆர்மி தரப்பிலிருந்து சிச்சுவேஷன் எஸ்கலேட் ஆகும் முன் கோவர்ட் டிப்ளாய்மெண்ட் நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை முன்வைக்கப்பட்டது. அதாவது பெரிய அளவில் வெளிப்படையாக படைகளை நகர்த்தாமல் முக்கிய ஸ்ட்ராட்டஜிக் பகுதிகளில் விமானப்படை ஆதரவு மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் பொசிஷனிங் செய்ய வேண்டும் என்பதே அந்த யோசனை. இந்த நடவடிக்கை எதிரி படைகளுக்கு ஒரு சைலண்ட் டிட்டரன்ஸ் சிக்னலாக இருந்திருக்கும். ஆனால் இங்கேதான் சஸ்பென்ஸ் ஆரம்பிக்கிறது. பாதுகாப்பு அமைச்சகத்தின் உச்ச மட்டத்தில் இந்த கோவர்ட் டிப்ளாய்மெண்ட் குறித்து குழப்பம் ஏற்பட்டது. ஒரு பக்கம் டிப்ளமேட்டிக் டாக்ஸ் நடந்து கொண்டிருந்தது. இன்னொரு பக்கம் ஓவர்ட் மிலிட்டரி எஸ்கலேஷன் ஏற்படும் அபாயம் இருந்தது. இந்தியாவின் ஃபாரின் பாலிசி இமேஜ் பாதிக்கப்படுமோ என்ற கவலையும் இருந்தது. அந்த தாமதமான ஆலோசனைகள், அந்த தீர்மானமற்ற அமைதி, அதே நேரத்தில் எல்லையில் பதற்றம் மெதுவாக அதிகரித்துக் கொண்டே போனது. நாட்கள் 5 ஆகின, 7 ஆகின. ஒவ்வொரு நாளும் இரு தரப்பினரும் கூடுதல் இராணுவ உபகரணங்களை அருகில் நகர்த்திக் கொண்டே இருந்தனர். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஃபார்வர்ட் பேசிஸ்ல ஏர்கிராஃப்ட் ஹெடினஸ் லெவல் உயர்த்தப்பட்டது. ஆனால் கோவர்ட் டிப்ளாய்மெண்ட் என்ற திட்டம் முழுமையாக அனுமதி பெறவில்லை. இதனால் ஆர்மி ஃபீல்ட் கமாண்டர்ஸ் மனதில் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் உருவானது. நாம் காத்திருக்கிறோம், ஆனால் எதிரி ஏற்கனவே முன்னேறிவிட்டார்களா? இந்த நேரத்தில் சேட்டிலைட் இமேஜரி மற்றும் ரெகானசன்ஸ் ரிப்போர்ட்ஸ் சில புதிய தகவல்களை வெளிப்படுத்தின. சீன படைகள் டெம்பரரி ஷெல்டர் மட்டும் அமைக்கவில்லை, அவர்கள் சப்ளை லைன் ஸ்டெபிலைஸ் செய்யும் முயற்சியும் மேற்கொண்டனர். இதன் பொருள் அவர்கள் நீண்ட காலத்திற்கு அங்கே தங்க தயாராக இருந்தனர். இதுவே ஒரு டர்னிங் பாயிண்ட். சிச்சுவேஷன் டாக்டிக்கல் இன்ட்ரூஷனில் இருந்து ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டாண்ட் ஆஃபாக மாறும் அபாயம் அப்போது தெளிவாக தெரிந்தது. ஃபீல்ட் ரிப்போர்ட்ஸ் டெல்லி சென்றடைந்த போது சில அதிகாரிகள் மிக கடுமையான எச்சரிக்கை செய்தனர். இந்த நிலை நீடித்தால் லோக்கலைஸ்ட் கிளாஷ் எப்போது வேண்டுமானாலும் தொடங்கலாம். ஒரு சிறிய தவறு, ஒரு நர்வஸ் ட்ரிகர் பிரஸ், அது முழு ஸ்னோ கவர்ட் வேலி முழுவதையும் கன்ஃபயரால் நிரப்பியிருக்கும். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் லீடர்ஷிப் கோவர்ட் டிப்ளாய்மெண்ட் தாமதம் குறித்து கவலை தெரிவித்ததாக பின்னர் சில மீடியா ரிப்போர்ட்ஸ் கூறின. ஃபார்வர்ட் ஏர் லாஜிஸ்டிக்ஸ் ஏர்லியா டிப்ளாய் செய்யப்பட்டிருந்தால் அது ஒரு சைக்கலாஜிக்கல் அட்வான்டேஜ் உருவாக்கியிருக்கும். ஆனால் டிப்ளமேட்டிக் சொல்யூஷன் மீது அதிகம் நம்பிக்கை வைத்ததால் அந்த நடவடிக்கை மெதுவாகியது. இதனால் எல்லையில் ஒரு விசித்திரமான நிலை உருவானது. இரு தரப்பினரும் நேரடியாக சண்டையிடவில்லை, ஆனால் இருவரும் ஒரு இன்விசிபிள் ட்ரிகரை காத்திருந்தார்கள். பனிக்காற்று வீசும் அந்த இரவுகளில் இந்தியன் சோல்ஜர்ஸ் பைனாகுலர்ஸ் மூலம் எதிரி கேம்ப் லைட்ஸை பார்த்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் மனதில் ஒரே கேள்வி, இந்த அமைதி எப்போது வெடிக்கும்? ஏப்ரல் அறுதிவாரம் டென்ஷன் பீக்குக்கு சென்றது. அடிஷனல் ட்ரூப் மூவ்மெண்ட் இன்டெலிஜென்ஸில் டிடெக்ட் ஆனது.
இந்த தருணமே லோக்கல் கான்ஃபரன்டேஷன் ஃபுல் ஸ்கேல் பார்டர் கான்ஃப்ளிக்டாக மாறும் மிகப்பெரிய அபாய தருணமாக பின்னர் ஆய்வாளர்கள் மதிப்பிட்டனர். ஆனால் அதே நேரத்தில் டிப்ளமசி ஒரு கடைசி முயற்சியை செய்தது. மல்டிபிள் ஃபிளாக் மீட்டிங்ஸ், பேக் சேனல் டாக்ஸ், இறுதியில் ஒரு மியூச்சுவல் வித்ட்ராயல் அண்டர்ஸ்டாண்டிங் உருவானது. மே தொடக்கத்தில் சீன படைகள் அந்த இடத்திலிருந்து வெளியேறினர். அந்த பனிப்பரப்பில் மீண்டும் அமைதி திரும்பியது. ஒரு போர் தொடங்காமலேயே முடிந்தது. ஆனால் அந்த சம்பவம் இந்தியாவின் டிஃபென்ஸ் பிளானிங் மைண்ட் செட்டை நிரந்தரமாக மாற்றியது. ராபிட் டிப்ளாய்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ஏர்லேண்ட் கோஆர்டினேஷன் இவையெல்லாம் அதன் பிறகு அதிக முக்கியத்துவம் பெற்றது. 2013 ஸ்டாண்ட் ஆஃப் ஒரு சிம்பிள் பார்டர் இன்சிடென்ட் அல்ல, அது ஒரு சைலண்ட் வார்னிங். ஒரு தாமதமான முடிவு எவ்வளவு பெரிய அபாயத்தை உருவாக்க முடியும் என்பதற்கான ஒரு ரியல் லைஃப் லெசன். இன்று அந்த பனிப்பரப்பில் காற்று மீண்டும் அமைதியாக வீசுகிறது. ஆனால் அந்த காற்றின் சத்தத்தில் இன்னும் ஒரு நினைவு ஒலிக்கிறது. ஒரு போர் சில நேரங்களில் துப்பாக்கி சத்தத்தில் தொடங்காது. அது அமைதியான தயக்கத்தின் நிழலில்தான் முதலில் உருவாகிறது.